ப்ளூ ஸ்டார் படத்தோட மூவி ரிவ்யூ தான். அரக்கோணத்தில் ஒரு கிராமத்தில் 2 கிரிக்கெட் டீமுக்கு இடையில நடக்கிற போட்டி தான் இந்த படத்தோட மெயின் கதை. ஆக்சுவலாக ப்ளூ ஸ்டார் அப்புறம் ஆல்ஃபா டீம் அப்படின்னு 2 டீம் இருக்குது. இந்த டீமில் ப்ளூ ஸ்டாருக்கு கேப்டனாக அசோக் செல்வன் இருக்கிறாரு, ஆல்ஃபா டீமுக்கு கேப்டனாக சாந்தனு இருக்கிறாரு. இவங்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரவுண்டு தான் இருக்குது அந்த ஊரில். ப்ளூ ஸ்டார் ஆல்ஃபா டீம் இவங்க 2 பேர்த்துக்குள்ளார ஒரு போட்டி நடக்குது. இந்த போட்டியில் ஆல்ஃபா டீம்லேருந்து சாந்தனு லீக் பிளேயர்ஸை கொண்டு வந்து விளையாட வைப்பார். இதில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்ச பிறகு அந்த லீக் பிளேயரை சந்திக்கிறதுக்காக சாந்தனு போகிறாரு. அதே இடத்துல அசோக் செல்வனும் இருக்கிறாரு. 2 பேரையும் அந்த லீக் பிளேயர்ஸும் அவங்களோட டீமும் பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் 2 டீமும் சண்டை போட்டுட்டு இருந்த டீமும் ஆல்ஃபா டீம், ப்ளூ ஸ்டார் டீம், அதாவது சாந்தனு, அசோக் செல்வன் அவங்க 2 பேர் தலைமையிலான டீம் வந்து ஒன்றா சேர்ந்து எப்படி இந்த படத்தில் அந்த அகாடமிக்குள்ள போந்து அந்த ஆப்போனன்ட் டீம், அதாவது லீக் பிளேயர்ஸை வந்து தோக்கடிச்சாங்க அப்படின்றது அந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த படம் முழுக்க கிரிக்கெட் லவர்ஸ் யாராவது இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் ஃபேமிலி ஆடியன்ஸும் இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கலாம். படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபன் அண்ட் லவ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 டீமுக்குள்ளே நடக்கிற ஃப்ளாஷ்பேக் ப்ளஸ் அந்த டீமுக்கு உண்டான கதையை காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போனன்ட் டீமோட சேர்ந்து இந்த 2 டீமும் சேர்ந்து விளையாண்டு எப்படி அந்த படத்தை ஜெயிக்கிறாங்கிறத மெயின் பிளாட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன், சாந்தனு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்ட் இதில் ரொம்ப மெயினாக சொல்லணும்னா பிருத்வி பாண்டியராஜ் அட்டகத்தி படத்தில் வர மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்குது, ஒரு லவ் அண்ட் ஃபன்னோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில அந்த அசோக் செல்வனோட அம்மா ப்ளஸ் சில கேரக்டர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வர அந்த புல்லட் டீமில் இருக்க பாபு, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா மனசில் நிற்கிற அளவுக்கு இருக்குது. இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் இமானுவேல் அப்படின்ற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஸ்டார் அன்னைக்கு கேப்டனாக இருக்கும். அந்த அசோக் செல்வனுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற டீமுக்கு அந்த இமானுவேல் அப்படின்ற கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஒரு இந்த கிரிக்கெட்டுக்குள்ளார. படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போனன்ட் டீம், அதாவது அந்த லீக் பிளேயர்ஸ் கூட இந்த 2 டீமும் விளையாடுறதுக்கு ஒரு கோச்சாகவும் ஒரு கைடராகவும் ஒரு பாசிட்டிவ் மட்டுமே அவங்களுக்குள்ளார திணிச்சு இந்த போட்டியில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த இமானுவேல் அப்படின்ற அந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மனசில் நிற்கும். அப்புறம் ஆப்போனன்ட் டீமோட ஒரு கேப்டன் அவரும் நிற்கிற மாதிரி இருப்பார் மனசில். இவங்க 2 பேர் டீம்லையும் ஒரு கேரக்டர் நிற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இருக்காது, ஒரு சில கேரக்டர்கள் மட்டும்தான் இருக்கும். அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டி அவங்க 2 பேருக்கான லவ் சீன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ரஞ்சித்தோட படங்களில் பார்த்தீங்கன்னா அரசியல் மற்றும் மேலே கீழே இந்த மாதிரி இடையினருக்கான சில இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் அவரோட அசிஸ்டண்டான ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சூப்பராக எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அதாவது கிரிக்கெட் டீமில் எந்த ஒரு கீழே மேலே அந்த மாதிரி பெரிய வேறுபாடு எதுவும் காட்டாமல், சில ரொம்ப அந்த ஜாதி இந்த மாதிரி சம்திங் அந்த அரசியல் வேறுபாடு இதெல்லாம் ரொம்ப திணிக்காமல் அன்பாக 2 டீமுக்குள்ளே 2 பேர் ஒன்றா சேர்ந்து விளையாண்டா அடுத்த இருக்க ஆப்போனண்ட்டை அழகாக ஜெயிக்கலாம், ப்ளஸ் அந்த ஊருக்காகவும் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஒரு மாதிரி ஸ்மூத்தாக எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில் அமைச்சிருப்பாரு. கிரிக்கெட்டை மையமாக வச்சு எடுத்த நிறைய வெற்றி படங்களில் இந்த படமும் கண்டிப்பாக அந்த வரிசையில் இருக்கும். ஏன்னா ஒரு உள்ளூர் டீம் 2 டீம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஆப்போனண்ட் ஒரு பெரிய டீமை எப்படி பீட் பண்ணாங்க, ப்ளஸ் அதன் மூலியமாக 2 டீமும் ஊருக்காக ஒன்றா சேர்ந்து எப்படி அந்த ஒரு கிரவுண்டுக்காக நிற்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு அற்புதமாக ஒரு நல்ல வழியில் எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாமல் ஒரு அரசியல் வேறுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் புரிகிற வகையில் அழகாக எடுத்திருப்பார் டைரக்டர் ஜெயக்குமார். இந்த படம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் லவர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வீக்கெண்டுக்கு நல்ல படமாக இது அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா கிரிக்கெட்டை மையமாக வச்சு அதில் எந்த ஒரு அரசியல் கருத்துக்களும் ரொம்ப அதிகமாக இடம் பிடிக்காமல் இந்த படத்தை எல்லாரும் பார்க்க வகையில் நீட்டாக அழகாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் அந்த கிரிக்கெட்டில் வெற்றி பெற்ற படங்களில் இந்த படமும் ஒரு படமாக நிற்கும். படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.